சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. காலேஜ் லைஃப் சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். சில்லுன்னு ஒரு காதல் சூர்யா, மின்னலே மாதவன், காதலர் தினம், காதல் தேசம். செகண்ட் இயர் போனாலே என் கண்ட்ரோல். காலேஜ் எப்படா வரும்? ஆக்சுவலாக காலேஜ் நம்மளே நம்ம யாருன்னு கண்டுபிடிச்ச ஒரு இடம், மற்றவங்களையும் கண்டுபிடிச்ச ஒரு இடம். பெஸ்ட் பார்ட் ஆஃப் அ லைஃப். சந்தோஷம், சோகம், நட்பு, காதல், பிரிவு, ஸ்காலர்ஷிப்பில் படித்தது, டொனேஷன் கட்டி படித்தது, ஊர் விட்டு ஊர் வந்து படித்ததுன்னு எல்லாருக்கும் அவங்கவுங்க கதை ஒன்று இருக்கும். எனக்கு பண்ணாத வாழ்த்தனமும் இல்லை, அதுக்கு பார்க்காத பிரச்சனையும் இல்லை. என்றைக்குமே நம்ம ஸ்டாஃப் கிட்டேருந்து வாங்கின திட்டம் நினச்சி வருத்தப்பட்டதில்லை. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள், எங்களோட கான்வெகேஷன் டே. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இந்த காலேஜுக்கு வரவே முடியாதுல்ல. இதுதான் கடைசி தடவை. எல்லாரோடையும் சீக்கிரமாக வந்துட்டேன். ஒரே ஒரு தடவை என் காலேஜ் லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி பார்க்கணுன்னு. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல்லேருந்தே ஹாஸ்டல் தான். ஹாஸ்டல் இருந்தேன்னா நம்மளோட எல்லா முக்கியமான ஐடியத்தையும் பதுக்கி வைக்கணும். நமக்கு எதுவுமே கிடைக்காது. சில நேரத்தில் ஜட்டி கூட. இனிமேட்டு தான் நம்ம ஹைடிங் பிளேஸ். டேய், என் டைரி ஓபன் பண்ணி பார்த்தா என் ட்ரெஸ்ஸே ஓபன் பண்ணி பார்க்குற மாதிரி பாக்குறியா? என்னோட காலேஜ் லைஃப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஹீரோ. ஆனால் மற்றவங்க இந்த டைமில் என்னை எப்படி பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது. டேய் வேணாண்டா, நம்மளமா பார்க்குற மாட்டா, வேணாண்டா. டே மற்றவங்க தைரியம் படிக்கிறது தப்பு தான். இதான் நான் காலேஜுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள். ஏய், உன்னை விட மாட்டேன்டா. டேய், கையில மாட்டேன், செத்தடா. ஹாஸ்டலில் கொசுத்தல் ரொம்ப அதிகமாக இருக்கு. இங்கே தான் இருக்கியா? மெஸ்ஸு சாப்பாடு ரொம்ப மோசம். என்னடா இவனை பற்றி எழுதி வச்சிருக்கான். ஏன் என்று எங்கடா? ராகவ் 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 ராகவ். இன்னைக்கு ராகவ்னு ஒருத்தனை பார்த்தேன். இன்னைக்கு ராகவன் ஒருத்தனை பார்த்தேன். சப்பையா பச்சி வாரிக்கிட்டு நெஞ்சு வரைக்கும் பேண்ட் போட்டுட்டு சப்பி போட்ட மாங்கொட்டை மாதிரி ஒருத்தன் வந்தான். இப்படிலாம் கூட ஒருத்தன் இருப்பானான்னு தோணுச்சு. ஆனா இவன் கிட்ட ஜாலியா ஜெல்லா இல்லான்னு உள்ளுக்குள்ள ஏதோ சொல்லிச்சு. ப்ரோ, என் பேர் மணி, உங்க பேரு? ராகவ். ராகவ், அருமை ப்ரோ. ஃபர்ஸ்டா காய்கெல்லாம் வந்திருக்கு, வாங்க சாப்பிட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்க ப்ரோ, வாங்க வாங்க ப்ரோ, வாங்க வா. நம்ம எதுக்குடா வந்திருக்கோம்? படிக்க தானடா வந்திருக்கோம். காலேஜுக்கு படிக்க வந்திருக்கோம்.
ப்ரோ படிக்க ஏதாவது புக்ஸ் இருக்கா ப்ரோ ப்ரோ படிக்க ஏதாவது புக்ஸ் இருக்கா கேக்குதா ப்ரோ 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 இப்போ வந்து சவிதா பாபி இருக்கா வாங்க சேர்ந்தே படிக்கலாம். முதல்ல கேம்பஸில் வந்த பொண்ணுங்களை பார்ப்போம். எங்க வந்த காலேஜ் ஸ்டடி 2 பேர் தான். ஆனால் கொஞ்ச நாளே எங்களுக்கு ஒரு செட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்போ பார் ரகலை தான் சேட்டை தான், எங்களுக்கு எல்லாமே ஜாலி தான். அப்பாச்சி டாம்காட் சர்வர். அப்பாச்சி டாம்காட் சர்வர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? அப்பாச்சி டாம்காட் சர்வர் ஆர் சிம்பிளி டாம்காட், ஃபார்மலி ஆல்சோ முடியல. டாம்காட். நம்ம எப்பயும் எல்லாரும் கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளாஸ் எடுக்க அதனால தான் சொல்கிறேன், நீயே முதல்ல ஸ்டார்ட் பண்ணு. தெரியும்ல, யார் ஃபஸ்ட்டு சத்தமாக கத்துறாங்களோ அவங்க தான் வின்னர். அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே. Servlet container developed by the Apache Software Foundation. ASF. Tomcat implements the Kusu. Java Servlet and the Java Server. குசு Okay. குசு That's JSP. JSP is the technology பாரு, that பாரு. helps the developers create a dynamically adjusted குசு HTML, பாரு. XML or other document. மச்சான் என்ன மணி? ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க மணி. மணி பரவாயில்ல சொல்லுங்க. என்னடா சொல்லட்டுமா? பரவாயில்ல சொல்லுங்க, கமான். அப்போ ட்ரீட்டு தரண்டா தரண்டாடி தரண்டா. பரவாயில்ல சொல்லுங்க, எது வந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. நீ தான் இன்னும் மச்சான் நான் treat ஐயோ தரேன். ஓகே. சரி ஓகே சிட். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். எங்களுக்கு எல்லாமே ஜாலி தான். எல்லாருக்கும் காலேஜ் லைஃப்பில் அந்த ஒரு பொண்ணு இருப்பா, அவளுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு தோன்ற அந்த ஒரு பொண்ணு. ரீத்திகா கிருஷ்ணமூர்த்தி இவளா? இவன் நம்ம ஜூனியர் தான் மச்சான். ரீத்திகா கிருஷ்ணமூர்த்தி, ஐயர் பொண்ணு, ஹைட் 5.5, வெயிட் 55, செருப்பு சைஸ் 8. இப்போ எதுக்கு செல்ஃப் சைஸ் பற்றி பேசுகிறேன்? தேவைப்படும். சரி கண்டினியூ பண்ணு. உனக்கே தெரியும் எனக்கு ஒரு செமஸ்டரோட பேப்பர் அந்த செமஸ்டரில் படிக்க பிடிக்காதுன்னு. ஸோ எதுக்கு கழுத புக்கு வாங்குறதுக்கெலாம் காசை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு ரீத்திகாவோட எக்ஸாம் முடிஞ்சவொடனே அவகிட்ட இருந்து தான் புக்கெல்லாம் வாங்கிப்பேன். அவள் அது கவர்லாம் கூட போட்டு தருவா. நான் அதை படித்து கிழிச்சு மீதி இருக்க புக்கை என் பேரை போட்டு நம்ம லைப்ரரிக்கு டொனேட் பண்ணி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கிப்பேன். எப்படி கதை? டேய் ராகவன், ராகவன், லவ்னு ஒரு விஷயம் நம்ம ஹார்ட்டை தட்டிடுச்சுன்னா நம்மளே நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம கண்ணுக்கு வேற ஆளாக தெரிய ஆரம்பிப்போம். நிறைய விஷயம் புதுசாக செய்ய ஆரம்பிப்போம்.
மச்சான் பாடி ஏற்றணும்டா. போடு. நல்லா இறங்கு இறங்கு. இந்த ரெட் புல் குடி. நம்மளை பார்த்தாலே பிடிக்காம வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கிறவங்க கூட லவ்னு ஒரு விஷயம் வந்துட்டா நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண பசங்க என்னெல்லாம் செய்வாங்களோ எல்லாத்தையும் இவனும் செஞ்சான். மச்சான் அவள் வரும்போது என் பேரை கத்துறா. ஆக்சுவலாக அதை விட கேவலமானதும் செஞ்சான். நான் வேணான்னு சொல்லுவேன், அதனால நீ கத்திக்கிட்டே இருக்கணும், சரியா? சரி. மச்சான் 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 வராடா ரெடியார். ஹலோ ராகவ், கேக்குதா? ஹலோ உன்னதான் ராகவ். ஹலோ என்ன மச்சான் மஞ்சள் கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்க? புது ட்ரெஸ்ஸா? டேய் ப்ளூடா இது. ஓ மஞ்சளா? உன்னதாடி சொல்றாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நீ மூடு. மச்சான் வரோம். ராகவ் மச்சான் வேணாண்டா மச்சான். ராகவ் டேய் எங்களுக்குள்ள எதுவும் இல்லடா, இப்படிலாம் இன்டீசென்ட்டா பண்ணாதடா டேய். ராகவ் ஒன்னதான். மச்சான் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணாதடா, எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. ராகவ் ஒன்னதான்டா. ராகவ் மச்சான் ப்ளீஸ்டா. ராகவ் போய்டா. சரிச்சா தானே? என்னடி எதுவுமே ரியாக்ட் பண்ணாம வந்துட்ட? பின்ன என்ன என்னதான் பண்ண சொல்ற? கோவப்பட்டு என்னன்னு கேட்டிருந்தா முதல்ல தான் ஆரம்பிக்கும் காதல்னு சொல்லியிருப்பாங்க. அதே அவங்க பண்ற காமெடிக்கு சிரிச்சிருந்தா அவ்வளோதான் லவ்னே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நான் என்னதான் பண்றது? இப்போ கூட நான் சைலண்டா வந்ததுக்கு சும்மா இருப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. பின்ன அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க எல்லா புலா சுலைக்கு வேலையும் செய்ய ஆரம்பிச்சான். மச்சான் இதான் நான் பெஞ்சு. டெஃபினெட்லி போ. இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மச்சான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்டா. இது அதுக்குள்ளயா? தெரில, ஏதோ தோணுச்சு சொல்லிட்டேன். லவ்வா? ம். சரி, என்ன நடந்தது? நான் ப்ராஜெக்ட் விஷயமா ப்ராஜெக்ட் சென்டருக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போது சார் உங்களுக்கு புரியுதா சார்? ரிவ்யூக்கு இன்னும் 10 நாள் தான் சார் இருக்குது. எனக்கு க்ளவுடில் தான் சார் ப்ராஜெக்ட் வேணும் சார். எனக்கு பண்ண தெரிஞ்சால் நான் ஏன் சார் உங்ககிட்ட கேட்க போகிறேன் சார்? புரிஞ்சு. அப்போ திடீர்னு என்னை சுற்றி எல்லாம் பசுமையாக மாறுற மாதிரி தெரிஞ்சுது. திரும்பி பார்த்தா கிரீன் ட்ரெஸ்ல வர என் கண்ணுக்கு எல்லாம் பச்சை பச்சையா தெரிஞ்சுது. பச்சை பச்சையாவா? என்ன தெரிஞ்சுது? சீனரிய சொன்னேன். என்னை பார்க்காம இருக்க அவளோட ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சா. பொண்ணுங்க ஒன்றும் இல்லாத போனே 1.5 மணி நேரம் உத்து பார்ப்பாங்க. நீ விட பார்த்துட்டே இருக்கணும். அதான் நானும் செஞ்சேன். ஆனால் அவள் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரியே நடந்துக்கிட்டா. ஆனால் அவகிட்ட ஒரு பயம் தெரிஞ்சுது. நான் எங்கே அவகிட்ட ஏதாவது பேசுகிறேனோன்னு பயந்தா. நானும் பயந்தேன். என்ன நடந்ததுன்னே புரியல. புரிஞ்சதெல்லாம் நான் அவகிட்ட சொன்ன வார்த்தை, ரீதிகா ஐ லவ் யூ. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? எதுவும் சொல்லலை. இதான் சொன்னாலா? அவள் பாட்டுக்கு போயிட்டா.
எல்லாம் நினைக்கிறாங்க காலேஜில் தான் லவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஆனால் அது எப்படி முடியுது? முக்கால்வாசி பேர் அந்த லவ்வை கடைசி வரைக்கும் சொல்கிறதே இல்லை. மிஞ்சி சொல்கிற சில பேரில் பல பேருக்கு லவ் ஒன்று கூடுறதும் இல்லை. ஆனால் லவ் காலேஜ் லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட். நம்ம யாராலையும் மறக்க முடியாத ஒரு பகுதி. இவன் இவ்வளோ சீரியஸ்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டான். நான் பேசி பார்க்குறேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்லிட்டான். ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி வரதில்லைல்ல லவ். ரொம்ப நல்ல பையன், அவள் மிஸ் பண்ணிட்டான். பட் இது காலேஜ் டேஸ், சீக்கிரமாக திங்ஸ் டர்ன் நார்மல். ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ஃபேர்வெல், சரக்குன்னு டைம் சல்லுன்னு போயிடுச்சு. ஒரு வழியாக எல்லா எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. எங்கள் காலேஜ் லைஃப்பும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தான் நான் ஹாஸ்டலில் இருக்க கடைசி நாள். எவ்வளோ சீக்கிரமாக போகுது டைம். இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் இந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள என் பேரு படையப்பா. மச்சான், டேய் என்னடா இது? இது நம்ம போட்டு வரக்கூடாதா? அவங்க தருவாங்க. அது உங்களுக்கு 18 அரியர், எனக்கு 18 அரியரா? 18 அரியர். ஹலோ 18. சி இங்கே தான் இருக்கேன். புக்ஸ் வந்துடுச்சு. ரீத்திகா, ரீத்திகா. இந்தா, எப்போதான் நீ எல்லா அரியரும் கிளியர் பண்ண போறியோ? ரீத்திகா, அரியெல்லாம் கொரியர் மாதிரி அது மாதிரி வந்துனே இருக்கும். நம்ம அப்படியே சைன் பண்ணி அப்படியே அமுச்சினே இருக்கணும். அது சரி. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பேக் பேஜில் இருக்கு, படிச்சுடு. ஏய், நாங்களாம் ஃபர்ஸ்ட் பேஜை படிக்கிறதே கஷ்டம். இதில் எங்கே லாஸ்ட் பேஜ் போகிறது? போ புள்ள, இப்படியே போ. அப்போ போன செமஸ்டர் கூட நான் கொடுத்த புக்ஸில் லாஸ்ட் பேஜ் படிக்கலையா? மச்சான், அந்த புக்ஸ்லாம் லைப்ரரி தந்துட்டியா? நான் அப்பயே குத்துட்டேனேடா. அவள் ஏன் என்னை கடைசியாக பார்த்தா? நான் தான் அவளை மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுது. அவள் கொடுத்த புக்ஸ் எனக்கு ஏன் இது இவ்வளோ நாள் தோணலை? ஒரு தடவையாச்சும் நான் அவகிட்ட திரும்ப பேசியிருக்கணும். ஒரு வேளை எதுவும் இல்லைனா பரவாயில்ல, ஏற்கனவே இல்லை தானே. பட் இருந்தா ஹே, நான் கீழே எழுதியிருக்க விஷயத்த ராகவ் கிட்ட கேளு. ஏன்னா அவன் அதுக்கு நெகட்டிவாக நீரில் சொன்னால் என்னால் அவனை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னா என்கிட்ட பேசவே சொல்லாத, நானே புரிஞ்சுப்பேன். எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்ட். 2 இயர்ஸில் கல்யாணம் பண்ணிடுவாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீ என்னை காதலிக்கிறான்னு கேட்கல, கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறேன். அண்ட் நான் பிராமன், நீ நான்வெஜ். ஸோ நான்வெஜ் குக் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியல. அண்ட் நான் கொஞ்சம் பொசசிவ், நீ வேறு ஜொலி டைப்ஸ். ஸோ என்னெல்லாம் நடக்கும்னு உனக்கே தெரியும். ஸோ இதுக்கப்புறமும் என்னை பார்க்க வருவியா? ஒரு தடவையாச்சும் நான் அவகிட்ட திரும்ப பேசியிருக்கேன்.
ஆனால் ஒன்று, இன்ஜினியரிங் படிக்கிறோம் ஒருத்தன் கூட புக்கை முழுசாக படிக்கிறது இல்லை. இதுக்கு மேலே என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அவள் கேட்ட 4 கேள்விக்கு பதிலை சொன்னேன். இந்த தடவையும் மொக்கையாக ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் அப்போ தான் புரிஞ்சுது, நம்ம என்ன தான் யோசிச்சு கெத்தாக சொல்லணும்னு நினச்சாலும் ஆக்சுவலாக அது மொக்கை தான். ஆனால் லவ் எப்போ ஆகுதுன்னா நம்ம மொக்கையாக சொல்கிறத கூட அவங்க ரசிக்கும் போது தான். ஸோ யா, இட் ஹேப்பன். அண்ட் நான் என்ன பதில் சொன்னேன், அது எங்களுக்குள்ளேயே இருக்கட்டுமே, அதுதான் கரெக்ட். மச்சான், என்னடா எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க? நீ அது ஆர்ட்ஸ் தாண்டா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, இன்ஜினியரிங் எல்லாம் எல்லோ கலர் ட்ரெஸ் தான். லென்ஸ் ஓப்பன் பண்ணுற கேப் இருக்குல்ல, இப்போ பாரு. பாய்ஸ் ரெடி? டேய் கோட்டா குர்ரா. ஏய் மூஞ்சி வச்சிருவேன், திரும்படா. மச்சான் ஆ குசு. டேய், பிரின்சிபல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் டிகிரி முடிச்சிட்டேன், உனக்கு தான். சரி மச்சான். ஓகே, ஸ்மைல். குசு. இவங்க எத்தனை நாள் கழிச்சு மீட் பண்ணாலும் இதே குசு தான், இதே ஜாலி தான். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே மாறதில்லை. அண்ட் காலேஜ் டேஸ் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது. கவலையே இல்லாமல் இருந்த காலம் அது.